வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ. இந்த வீடியோ கொடைக்கானல் பார்ட் 1. கொடைக்கானல் ஆக்சுவலாக சம்மர்னாலே ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி பிளேசஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ நாங்கள் இந்த சம்மரில் கொடைக்கானல் போனோம். ஆக்சுவலாக வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கல, போகிற வழியிலேயே நம்ம எல்லா டிப்பிக்கலான மலையில் பார்க்குறது தான் நிறைய மரம், நிறைய பலாப்பழம் மரம், நிறைய செடி. ஒரு வழியில் சில்வர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக சில்வர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். அன்றைக்கி மழை வேறு இருந்ததுனால ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நான் இதுக்கு முன்னாடி போனப்போ சில்வர் ஃபால்ஸ் வந்து இவ்வளோ தண்ணி இல்லை, கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது உள்ளே போய் நம்ம குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உள்ளே குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை அப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாட்டரும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. என்னென்னா மேலேருந்து வேறு வாட்டர் மட்டும் தான் க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் கொஞ்சம் நிறைய டஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு. மேபி அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்து க்ளீன் பண்ணலாம். பிகாஸ் இது கொடைக்கானல் உள்ளே வரும்போதே ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டே இது தான். ஓகே, பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு சரியான கூட்டம் இருந்துச்சு அங்கே. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய மவுண்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி வந்து ரொம்ப கலர் மாறி போகிறதெல்லாம். ஸோ அங்கே சில்வர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. சில்வர் ஃபால்ஸ் கீழே நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா பண்ணலாம். பெருசாக எதுவும் இல்லை, சும்மா ஸ்நாக் சாப்பிட்றது, அப்புறம் இந்த ஸ்கார்ஃப் அதெல்லாம் வாங்கணுன்னா வாங்கலாம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் வேறு இருந்துச்சு. மேபி ஒரு 4-5 ஷாப் இருந்துச்சு. எல்லாமே சேம் ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஸோ அங்கே அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நம்ம. ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன் இது. நெக்ஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரோஸ் கார்டன் போயிருந்தோம். ரோஸ் கார்டன் அந்த ஷோ இருக்கும் இல்லையா, சம்மர் ஷோ இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்க்க நாங்கள் ரோஸ் கார்டன் போயிருந்தோம். குதிரை. ஓகே, இது ரோஸ் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸ் கார்டனை விட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, பட் நான் பார்க்கும்போது அது அப்படி தான் இருந்துச்சு. ஊட்டி விட எனக்கு இன்னமும் அந்த ஏரியா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே பார்க்கலாம், நிறைய ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. நிறையா இந்த செடியிலேயே இந்த ஷேப், இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்கள்ல, எனக்கு அது பேர் கரெக்டாக தெரியல. அவங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக உள்ள பார்க் இருக்குது, வாஷ்ரூம்ஸ், பார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே நிறைய பேர் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம நிறைய நார்த் இண்டியன்ஸ் ஆக்சுவலாக நான் பார்த்தேன் இங்கே ரோஸ் கார்டனில். நான் சில்வர் ஃபால்ஸில் அவ்வளோ பார்க்கல, ரோஸ் கார்டனில் பார்த்தேன். இந்த ரோஸ் கார்டன் ரோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கேக்டஸ் வச்சுருந்தாங்க. அது லோட்டஸ் மாதிரி இதுதான் இது லோட்டஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே கூட இருக்குது பாருங்களேன், அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு இங்கே நிறைய இந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்சு, அது முக்கியமாக இந்த சாமந்தி பூ இருக்குல்ல, அதில் நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்ஸ்லாம். அது நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய ஃப்ளார்ஸோட நேமே எனக்கு தெரியலை, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. Rose Garden welcomes you. இதுதான் சொன்னேன், நல்ல பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு. அதுதான் சொன்னேன், அந்த ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த செடியிலே அந்த ஹார்ட்டின் மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளார் வந்துட்டு இந்த பென்சில் நம்ம ஷார்ப் பண்ணும்போது ஒரு ஷேப் வரும்ல, நட்ராஜ் பென்சில், அதில் பிங்க் கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி ஃப்ளார் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. பாருங்களேன், வேறு யாரும் இல்லை, அது நான் தான். என் தம்பிகிட்ட வந்து அதை கவர் பண்ணுன்னு சொல்கிறேன், அந்த ஹார்ட்டின் மாதிரி இருக்கிறது.
அது ஃபோட்டோ ஸ்பாட் இல்லையா, ஸோ எங்களால் ஸ்ட்ரெயிட்டாக போய் அதை எடுக்க முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கிட்டே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, ஸோ அதுக்கிட்ட நேராக போயிட்டு அது ப்ராப்பர் வியூ வந்துட்டு காட்டவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இதுதான் சொன்னேன் இன்னொரு ஃபோட்டோ ஸ்பாட். இங்கே வந்துட்டு நிறைய செடி வச்சுருக்காங்க. இது வித்தியாசமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடியெல்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போது ரோஸ் இருந்திருக்கு. என்னென்னா இவங்க இந்த புஷ் மாதிரி இருக்க செடி அதிகமாக வச்சுட்டாங்களா, அதுக்கு பின்னாடி ரோஸ் இருக்குன்னே தெரியல நிறைய பேருக்கு. நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சும்மா இதுக்கு பின்னாடி என்னென்னு பார்க்கும்போது தான் அங்கே ரோஸ் இருந்துச்சு. இது வந்து மேபி இவங்க இது புஷ் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணலாமோன்னு தோணுது. ஏன்னா பின்னாடி அவங்க ரோஸ் செடி வச்சுருக்காங்க, அது நமக்கு இது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. நிறைய இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு நடந்து வேற எங்கேயோ போயிடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பாருங்களேன், நம்ம வீட்டில் ரோஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குட்டியாக தான் பூக்கும். அதுவே ரொம்ப எப்போவாது தான் பூக்கும், அது குட்டியாக ஒன்று பூக்கும். ஹில் ஸ்டேஷனில் பாருங்கள் ரோஸ் அப்படி இன்னும் ரோஸ் லோட்டஸ் சைஸில் பூக்குது. நிறைய மோஸ்ட்லி எல்லா செடியிலுமே ரோஸ் அப்படி தான் இருக்குது. இது இன்னொரு ஃபோட்டோ ஸ்பாட். அந்த இது ஹார்டின் மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இது கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்காங்க போல். அது கொஞ்சம் ஷேப்பே கொஞ்சம் காம்பனையாக இருக்குது. இங்கேயும் அப்படி தான் பாருங்கள். இதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு ரோஸ் செடியெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்குன்னே தெரியலை. நம்ம பாட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே நமக்கு தெரிகிற காம்பவுண்ட் வால் வரைக்குமே ரோஸ் கார்டன் தான். ஆனால் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அங்கே உள்ளே வந்துட்டு நார்மலாக சும்மா இது பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய செடியெலாம் வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி ரோஸ் வச்சு இந்த ஃபோட்டோஷூட்காக இப்படி கட் பண்ணிலாம் வைக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. நார்மல் செடி மாதிரி க்ரோட்டான்ஸ் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. Again roses. சில்ட்ரன் ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலி அது அந்த பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நம்ம படத்தில் அவர் லேசாக அந்த சாங்கில் வரும்ல, அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. சில்ட்ரன் ப்ளே ஏரியா ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இதுதான் ஆர்ச். இதுவும் இன்னொரு ஃபோட்டோ ஸ்பாட். நிறைய பேர் ஃப்ரெண்டை விட இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ரொம்ப நேரம். ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் இதுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்களா, நம்ம அப்படியே அந்த ஆர்ச்சை நம்ம மட்டும் உள்ளே இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா பார்த்துட்டும் இருக்காங்களா, ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்து ட்ரீஸ். இதுக்கு பின்னாடி சொன்னல, இதுக்கு பின்னாடி ரோசஸ் இருக்குது பாருங்கள். நிறைய இடத்துல ரோஸ் இருக்குன்னே தெரியல. ரோஸ்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி புஷஸ்லாம் போடலாம், ஓகே ரைட் தான். ஆனால் ரோஸே தெரியாத மாதிரி போட்டால் எப்படி? இந்த செடி தான் நான் சொன்னேன், பென்சில் திருகுன மாதிரி இருக்குல்ல. ஐ கெஸ் நான் கம்பேர் பண்ணும்போது ஊட்டியை விட இந்த ரோஸ் கார்டன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கொடைக்கானல் ரோஸ் கார்டன் மேபி ஏரியா இதில் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் மேபி இல்லை அப்படின்னா சொல்லுங்கள். நான் சொல்லலை, ரோஸ் எல்லாம் அப்படி லோட்டஸ் மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய ரோஸ்! இதெல்லாம் பறிச்சு மண்டையில் வச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, மண்டையை விட ரோஸ் தான் பெருசாக தெரியும்.
இந்த லேம்ப் நல்லா இருக்குல்ல. இந்த ரோஸ் நல்லா டார்க் ரெட்டில் இருந்துச்சு. மேபி கேமராவில் கொஞ்சம் லைட்னிங் வேறு மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் நல்ல டார்க் ரெட்டில் ஒரே செடியில் அவ்வளோ ரோஸ் இருந்துச்சு. நம்மளாம் வாங்கி வச்ச ஒரு செடியில் ஒரு பூ கூட பூக்க மாட்டேங்குது. அங்கே ஒரு குட்டி குழந்தை டிக்டாக் பண்ணிகிட்ருக்கா. நம்ம சும்மா ஃபேமிலியோடு போய் ஒரு வாக் போயிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. இல்லை உங்களுக்கு நிஜமாகவே ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.